ஹாய், எப்படி ஒரு காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கறி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சீரகம், மிளகு, சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, கொஞ்சமாக கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஜூஸியாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 சில் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைட் பை சைட் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்சிங் ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிலே தக்காளி வெங்காயம் மசாலா ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்திரிக்காய் 4 சைடாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, எண்ணெயிலே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்ச கத்திரிக்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வச்ச புளி கரைச்சலும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இறக்குனா காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்கறி ரெடிங்க. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு இருக்கவங்க, குழந்தைங்க, பெரியவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சுட சுட சாப்பாட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம தேவி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.